EVKS இளங்கோவன் சமீபத்துல இறந்திருக்காரு. இதையொட்டி அண்ணன் சீமான் நேரடியாக அவருக்கு போய் இறுதி மரியாதை செஞ்சது பெரும் சர்ச்சையாகி இருக்கு. பல கண்டன குரல்கள் கூட பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டுல இன்றைக்கு தமிழர்கள் யாரோட மரணத்திலையும் சந்தோஷப்படுற மகிழ்ச்சி அடைகிற அப்படி கொடூரமான மக்கள் கிடையாது. நாம் தமிழர் அப்படி கிடையாது. ஆனா 2 பேர் மரணம் ஏற்படும் போது மட்டும் அப்படியே ஒரு மனநிலைக்கு நாங்க தயாராகிறோம். ஒருவர் கட்டுமரம் கருணாநிதி அவர்கள், 2வது இப்ப நீங்க 2வது இடத்து வந்தவங்களுக்கு அந்த பதவியை மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 67,000 வாக்குகளுக்கு மேல வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில 2வதா வெற்றி பெற்ற நபருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஜனநாயக மாண்பை குலைக்கிற மாதிரி இல்லையா? ஒரு பொது தேர்தல வாங்கின வாக்கு இது 67,000 ஓட்டு அவர் மகன் வாங்கியிருக்காரு. அவர் அப்பா போட்டிட்டு 65,000 வாக்கு வித்தியாசம். நீங்க நினைச்சு பாருங்க. முன்னாள் VCK பொறுப்பாளராக இருந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பேசியிருந்தாரு. தமிழகத்துல பிறப்பால் தான் ஒருவர் முதல்வர் ஆகிறாரு. அப்படி பிறப்பால் முதல்வர் ஆகக்கூடாது. இங்க தொடர்ச்சியாக மன்னர் ஆட்சி தான் நடந்து வருது அப்படின்னு மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தானே எல்லாருமே முதல்வர் MLA எல்லாம் ஆகுறாங்க. இது கூட தெரியாத அந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தாரு. இந்த காணொலி பாத்தீங்களா? அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க சொன்னதை திருப்பி சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. பிறப்பால் இங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல மன்னராட்சி, இந்த 2லயுமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா யாரு? பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு சிக்கல் வருது. பிறப்பால்னா இங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க நாம் தமிழர் இருக்குது. நாங்க சொல்ல தமிழர் ஒருவர்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொல்றோம். சோ அதற்கு எதிர்வினை ஆற்றுவது போல அவர் அது பேசுகிறாரா அப்படிங்கிற ஆதவ அர்ஜுனா முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. தேர்தல் ஜனநாயகம் அப்படின்னு காட்டிக்கிட்டு ஒரு காட்சியை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாரு. இதற்கு பதிலளிச்ச உதயநிதி ரொம்ப சாதாரணமா எங்களை ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு. ஓட்டு போட்டு MLA தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஓட்டு போட்டு யாரும் முதலமைச்சர் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாம். முதலமைச்சருக்கு தனி ஓட்டு இருக்குதா? துணை முதலமைச்சருக்கு தனி ஓட்டு இருக்குதா? உதயநிதி நீங்க கேட்டு பதில் சொல்லுங்களேன் பாப்போம். வருண்குமார் IPS இந்த IPS அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு கான்பரன்ஸ்ல தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் ஆபாசமாக பேசக்கூடியவர்கள், ஆபாசவாதிகள் அப்படின்ற மாதிரி கருத்தை ஆழமா பதிவு செஞ்சிருந்தாரு. அதை ஒரு பொது வெளியில நிறுவவும் முயற்சி செஞ்சிருந்தாரு. இப்ப கொச்சையாக சீமானண்ணனை பத்தி மிகவும் ஆபாசமாக திமுக காரர்கள் பொது மேடையிலே பேசுறாங்க. இந்த திமுகவை சேர்ந்த ராவணன் மாதிரியான ஆபாச பேச்சாளர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? வருண்குமார் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவரெல்லாம் இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ எல்லாம் பேசலாமா, உன்னை பத்தி எல்லாம் பேசினா எனக்கு ஆகும்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி இதே 2 நாம் தமிழரை ஒரு வழக்குல நீங்க கைது பண்ணிட்டு போனீங்களா? இதே எங்க பகுதியில எங்க அண்ணன் கண்ணனையும் தம்பி திருப்பதி மதுரையில எடுத்துட்டு போனாங்க. 2 பேரையும் நீங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு 24 இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியிலேயே வச்சிருந்தீங்க. எங்க வச்சிருந்தீங்களா சொல்ல முடியுமா? என்னை சிறைப்படுத்திட்டு இன்னைக்கு இரவு என் மனைவி கூட யார் இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை விட கேவலமான ஒரு ஆள் இருக்க முடியுமா? நீங்க IPS-ஆ? நீங்க IPS படிச்சவங்களா? முதல்ல இதே நீதிபதி பாட்டுறதுக்கு முன்னாடி நீதிபதி மாதிரியே ஒரு பொம்பளை உட்கார வச்சு போலீஸ் உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்களா? உங்களை அடிச்சாங்களா? அடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களே. ஏன் சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அடிக்கிறதுக்கா? எதுக்கு இந்த நாடகம் போட்டீங்க? கைது சொல்லிட்டு நேர்மையா உங்களால நடந்துக்க முடியல. அப்ப நாம் தமிழர் மீது இருக்க வெறுப்பா, திமுக மேல இருக்க பாசமா? எதிர்த்தாப்புல இருந்து கேட்கவே முடியாது. ஒருத்தர் மன ரீதியா அடிச்சு உடைச்சு உழைச்சு அவங்களை குலைச்சு அவங்களை அரசியல் விட்டு வெளியே போக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் பேசுறக்கூடிய ஆட்களை அவங்க வச்சிருந்தவங்க தான். திமுக இது வழக்கமா நடக்கூடிய ஒண்ணுதான். இன்னைக்கு அண்ணன் சீமானை பற்றி அண்ணன் விஜய் பற்றியும் இவ்வளவு கேவலமா ஒரு பொது மேடையில அந்த ராவணன் சொல்லக்கூடிய பேரை பாருங்களேன். இவங்க பேச்சாளரா, கழக பேச்சாளரா. இது என்ன தெரியுமா? நாங்களும் இருக்கோம் தலைவா, எங்க மேல 2 கேஸ் கொடுங்க, நாங்களும் பெரிய ஆளாய போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக நாங்களும் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே பேசுற பேச்சு. பொது மேடையில் இப்படி பேசுனதுக்கு உண்மையிலே அரசே காவல்துறையே வழக்கு போட்டிருக்கணும். வழக்கு போட்டாங்களா? இது வருண்குமார் கேட்பாரா? அதே திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு சட்ட அமல்ல இருக்குது. அந்த கூட்டம் போறதுக்கு அனுமதி வாங்கினதே தப்பு. அனுமதி இல்லாம கூட்டம் நடத்தினா அதை விட அது பெரிய தப்பு. அப்ப என்ன அர்த்தம்? திட்டமிட்டு நாம் தமிழர் சண்டைக்கு இருக்கிறாங்க. அனுமதி இல்லாம நடந்த கூட்டம், அதாவது சட்டத்தை மீறி நடந்த கூட்டம். இதெல்லாம் வருண்குமார் கேட்பாரா? இது என்ன தெரியுங்களா? ஆளுகிற அரசு என்ன வேணாலும் பேசுவோம். நீங்க ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசு. இது இந்த ஊர்ல உங்களுக்கு சொல்லுவாங்க தம்பி, உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன், குடியாரன்ற மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அவன் குண்டக்க மண்டக்க பேசிடுவான். இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு தம்பி குடியாரன்ட்டு இருக்குப்பா பேசிக்கிட்டு இருக்க, அவன் அப்படித்தாப்பா பேசுவான், நீ தான் விலகி போன அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி அது ஒரு நாதாரி அப்படிதான் பேசுவான். நம்ம ஒதுக்கும். அப்படிலாம் ஒதுங்கி போக முடியாது. நீ பேசிட்டு போய் வேடிக்கை வந்துட்டே இருப்பா. இன்னைக்கு வழக்கு, இன்னைக்கு ஆட்சி வேணா உங்க ஆட்சி இருக்கலாம், அதனால நீ வழக்கு எடுக்காம இருக்கலாம். நாம் தமிழர் ஆட்சி வருகிற போது இந்த மாதிரி ராவணங்க வரிசையா நிப்பாட்டும். வெற்றி கொண்டான் இல்லையா? திரும்ப தீபுரி ஆர்வம் போயிட்டாரா? அதுக்கிட்டு சிவாஜி கீர்த்தமுத்தியா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு குஷ்பா பத்தி ஒருத்தவங்க பேசிட்டு போனாரு. அப்படி வரிசையா தூக்கி நிப்பாட்டி திருநெல்வேலி வரைக்கும் வந்து நிப்பா. அப்ப கேட்பட்டோம், இந்த ராவண திருநெல்வேலிக்கு வந்துருவியா? திருநெல்வேலிக்கு வந்து பாரு, உன்னே திருநெல்வேலி இல்லாம தூக்கிட்டு வந்துருவான். அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்து யாரை பாக்குறாங்க? நாம் தமிழர் பிள்ளைகளுக்கே சொல்றேன், நாமளை தூண்டி விட பாப்பாங்க.
அவனுக்கு பேசுற மாதிரி நம்மளும் பேசிடணும், இல்ல அவரை போய் எச்சரிக்கணும், அவர் போன் நம்பர் வாங்கி நம்ம திட்ட வச்சிடணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி நடக்குது. ஏன்னா இது வருண்குமார் சொன்னதுல அடிப்படையில் நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம மறுபடியும் தொலைபேசி உரையாடல ஓட்டு கேட்பாங்க, நம்மளை நேரடியாக திட்டத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க, நம்ம சமூக வலைதளங்களை குரல் பதிவு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஒரு வார்த்தை விட்டா நம்ம கேவலமா பேசிட்டோம், தப்பா பேசிட்டோம் அப்படின்லாம் முயற்சி பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்க கவனமா இருக்கணும். அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரத்தை கைப்பற்றுறதுலாம் நம்ம கோவத்தெல்லாம் காட்டி ஆகணும். இவன் நம்மளை சுத்தி சுத்தி ரவுண்டு விட்டோம், எதுக்கு 8% வாக்கு வாங்கிட்டோம், இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுத்துட கூடாது அப்படிங்கிறத நாம் தமிழர் உடைக்கிறதுக்கு பல்வேறு சதி பண்ணுவாங்க. அதுல ஒரு சதி அருண்குமார். அதோட நீச்சி தான் இந்த திமுக பேச்சாளரோட பேச்சு. தாய் தமிழ் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவனான அண்ணன் இசை மதியனான் அவர்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஆனா சமீபத்துல நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறி அமைச்சர் கே நேரு முன்னிலையில் திமுக இணைஞ்சிருக்காங்க. முன்னாள் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ராஜீவ்காந்தி அவர் கூட இருந்தாரு. இந்த செய்தி கூடவே சுமார் 100 பேர் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைஞ்சதாக செய்தி வருது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? நீங்களே சொல்லியிருந்தீங்க 2 பேர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி நிறைய ஆட்கள் இருக்காங்க நாம் தமிழர்ல இருந்து வெளியே போன மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இது என்னன்னா, அந்த நாம் தமிழர் இருந்து வெளியேறிய நம்ம நண்பர்கள் தான். அவங்களே பல நேரங்கள்ல நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அது என்னத்துக்காக போறாங்க அப்படிங்கலாம் தாண்டி அந்த நேர்காணல்லே நீங்க பாருங்க, குறைஞ்சபட்சம் 5 பேர் 6 பேர் தான் இருந்திருந்தாங்க. அப்போ அவங்க தனியா நடத்துற நேர்காணல்லையே 100 பேர் அங்க திரட்டி கொண்டு வர முடியாத சூழல் இருக்கிற இந்த காலகட்டத்துல அவங்க அதிமுகல போய் இணைகிறாங்க. அப்படி இணைகிற போது அமைச்சர் தலைமையில இணைப்பு விழா, அதையும் யாரு முன்னிலை நிக்கிறா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் இருந்து ஏற்கனவே வெளியே போன அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் அந்த இடத்துல நிக்கிறது. இது என்ன நினைக்கிறேன்னா, நாம் தமிழர்ல எங்கெல்லாம் சிக்கல் வரும், எங்கெல்லாம் பிரச்சனை வரும், ஏதோ தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியிலையும் பிளவு ஏற்படாத போலவும் யாருமே வெளியேறாத போல நான் அடிச்சு சொல்றேன். இதே திருநெல்வேலியிலேயே மாநகராட்சி நம்ம கவுன்சிலரா இருக்கக்கூடிய ஒருத்தர் திமுக இருந்து வெளியேறி திமுகவை பற்றி 4 நிமிட காணொலி போட்டார். எந்த காட்சி எந்த ஊடகத்திலயும் அதை காட்டவே இல்லை. எந்த சேட்டலைட் ஊடகத்திலையும் அது இப்போ வரைக்கும் காட்டாம இருக்கிறாங்க. அவரே காணொலி வெளியிட்டு வெளியே அனுப்பிட்டு இருக்காரு. திமுக நடவடிக்கையே சரியில்லை, மேயரே மாத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது, நான் ஒரு கவுன்சிலரு, என் வார்டுல திமுக கவுன்சிலர், என் வார்டுல ஒண்ணும் செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு நேரடியா குறை சொல்றாரு. திமுகவே தலைமையே எதிர்த்து பேசுறாரு. அதை பற்றி எங்கேயுமே பேசலாம். அப்ப என்னன்னா, திமுகவோட அஜெண்டாவே என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா ஒரு மாவட்டத்துல நாம் தமிழர் அவரை பிடிச்சி வெளியிட்டு அவர் மாவட்ட பொறுப்புல இருந்தாரு, மாநில பொறுப்புல இருந்தாரு, தூக்கிட்டு அதுக்கு கீழே இவங்களே ஒரு 50 பேரை ரெடி பண்ணி இதுக்கு என்னன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி எங்க அண்ணன் ராஜீவ்காந்தியை போட்டிருக்காங்க. யாரெல்லாம் நாம் தமிழர் வெளியே வராங்களோ அந்த மாவட்டத்தை சார்ந்த திமுக அவங்ககிட்ட நம்பரை வாங்கி அதை அண்ணன் ராஜீவ்காந்தி கொடுத்தா அவர் நேரடியா பேசி, தம்பி நீ ஒண்ணும் கவலைப்படாத, நம்ம ஒண்ணும் கவலைப்படாத. ஏன்னா இங்க போன நண்பர்கள்ட்ட நான் பேசி பார்த்தேன். ஒரு சில பேர் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, வேற வழி இல்ல, நாங்க நெருக்கடியில் தான் போயிட்டோம், விருப்பமே இல்லாம தான் போயிட்டோம், பிடிப்பே இல்லாம தான் போயிட்டோம், ராஜீவ்காந்தி ரொம்ப அழுத்தம் கொடுத்தாரு, வேற வழி இல்லாம நாங்க போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை தான் அவங்களால பரிமாற முடியுத ஒழிய, ஏங்க இந்த கட்சியெல்லாம் சரி இல்லைங்க, நாங்க என்னங்க பண்றது, அதெல்லாம் வழி திமுக, இதுக்கு திமுகவை மேலுங்க அப்படின்லாம் யாரும் போனதா செய்தியா இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. அப்படி போது என்னன்னா, ராஜீவ்காந்தி தான் நாம் தமிழர் வெளியே போனவரு. அப்ப அவரை வச்சு யாராவது ஒரு ஆள் கிடைச்சா கூட பிடிச்சு அதுக்கு ஒரு 100 பேர் ரெடி பண்ணி திமுக காரங்களே பின்னாடி நிப்பாட்டி நாங்க 100 பேரை வச்சோன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன். 50 வருஷ கட்சி, 60 வருஷ கட்சி, 25 வருஷம் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லி திமுக நாம் தமிழர்ல இருந்து ஒருத்தர் 2 பேரை பிடிங்கித்தான் கட்சி நடத்துங்கிற கேவலமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத இது என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு பார்வையா பாக்கணும் ஒழிய, இதுல ஏதோ நாம் தமிழர் இருந்து 5000 பேர் போய் சேர்ந்து திமுக வலிமைப்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்ப திமுக வலிமை இல்லாம இருக்குதா? நாம் தமிழர் இவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்குதான் தெரியுதா? ஏன் நாம் தமிழருக்கு முன்னாடி நிகழ்ச்சி நடத்தும் போதெல்லாம் 10 பேர் கலந்துக்கிட்டாங்க, 15 பேர் கலந்துட்டாங்கன்னு செய்தி போட்ட ஊடகங்கள் இன்னைக்கு மட்டும் 50 பேர் போயிட்டாங்க, 100 பேர் போயிட்டாங்க போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திட்டமிட்டு நாம் தமிழருக்கு விழக்கூடிய வாக்களை தடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நாம் தமிழரை பார்த்து பயம். நீங்க அதனால சொல்லல, ஒரு அவங்க கட்சியோட மாணவருடைய மாநில தலைவரை தமிழ்நாடு முழுக்க ஆள் பிடிக்கிற வேலையை பாக்குற வேலையை பாரு, நீங்க கட்சி வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், மாணவரணி வேலையெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க விட்டுட்டு அவர் நடத்துற பேச்சு போட்டியிலே நாம் தமிழர்ல இருந்து யாராவது பேச வந்தாங்க அப்படின்னாலே அந்த பிள்ளைய டிஸ்குவாலிஃபை பண்ண அனுப்புறாங்களே. அப்பவே அவங்களோட பயம் நாம் தமிழர் பார்த்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி வேலைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை போல திமுக திராவிடம் சார்ந்து செல்பவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? பொதுவா நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியம், திராவிடம் என்பது இதுக்கான எதிர் தேசியம் தான். அப்படி இருக்கிறப்போ என் நண்பர்கள் இங்க இருந்து வெளியே போறவங்க நான் வைக்கிற ஒரு கோரிக்கை தான், இங்க ஒன்னும் நாம தமிழ்நாட்டுல நாம் தமிழர்ல இருந்து வெளியேற்றப்பட்டோம் இல்ல வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அரசியல் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லா வீட்டுகளையும் சண்டை இருக்குது, எல்லா அண்ணன் தம்பிகளையும் சண்டை இருக்குது. இப்ப எங்க வீடு இருக்கு, நாங்க 5 பேர் இருக்கோம். 5 பேர் எல்லா நாளும் வாரத்துல 7 நாள் சிரிச்சது அப்படிலாம் கிடையாது. எங்க அண்ணனோட ஒரு நாள் நான் முரண்படுறேன்,
எங்க அக்காவோட ஒரு நாள் முரண்படுறாரு, திடீர்னு என் தம்பி என்னோட முரண்படுறாரு. அப்போ ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்போது நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம், பழச விட்டுறோம். அடுத்து ஒரு குடும்பத்திலேயே இப்படி ஒண்ணு சேரு ஒரு 5-6 பேருக்குள்ள சிக்கல், ஏதோ ஒரு குறை. இது ஒன்றும் பெரிய வீழ்த்துற அண்ணனை வீழ்த்திட்டு நான் பெரிய ஆளா இருப்பேன்னா, என் தம்பி அடிச்சு போட்டு நான் பெரிய ஆளா இருப்பேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என் அக்கா வச்சு இல்லாம நான் மட்டும் ஜெயிச்சு எங்கோ இருப்பேன், ஒத்தையில தனிமையில உட்காந்து எங்கேயாவது புலம்பிட முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஒரு குடும்பம் அப்படிங்கிறத 4 பேர் சேர்ந்ததான். ஒரு குடும்பத்திலே இப்படி சிக்கல் இருக்குன்னா, அரசியல் அப்படிங்கிற ஒரு அரசியல் குடும்பமா உருவாகும் போது கண்டிப்பா ஏதாவது சின்ன சின்ன பிணக்கு வரும், ஒரு நட்பு முரண் வரும். இவங்களே சொல்ற பகை முரண், கூட்டணி கட்சியில உட்காந்துட்டு காரி துப்புனதுக்கு அப்புறம் பகை முரண் வருது அப்படிங்கிறாங்க, நட்பு முரண் வருதுறாங்க. நம்ம ஒண்ணுமே இல்ல, இன்னைக்கும் வெல்லாத, இன்னும் அதே சொல்றது பெரிய அளவுல வெற்றி பெறாத ஒரு கட்சியா இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நம்மளை பார்த்து அடுத்தடுத்த தளத்துக்கு நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கிற போது நமக்குள்ள சின்ன சின்ன பூசல்கள் ஏன் வருது அப்படின்னா, ஓட்டத்தின் அடிப்படையில. அதாவது அப்படின்னா வேகமா வெல்லணும், இந்த வெற்றியை எப்படி செய்யுது, நமக்கு ஒரு கருத்து இருக்குது. நீங்க இங்க சிக்கல என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக அதிமுகல தலைமை சொல்றதை எதிர்த்து ஒருத்தரும் பேச முடியாது. நாம் தமிழர் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது, எல்லாரும் தங்களோட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாம், அதன் மூலம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் அதை தீர்த்தாலே சிக்கல் தீர்ந்து வரும். நான் அதுதான் படம் நினைப்பேன். இங்க ஒரு வரையறை கொண்டு வந்துட்டோம்னா இப்படி யாருமே எதுவும் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. கட்சி என்ன சொல்லுவோ அது வேலை செய்யலாம், அப்படி திட்டத்துக்குள்ள வந்துடலாம். அப்படி சின்ன சின்ன நட்பு முரண்ல இருந்து வெளியே போறவங்க நீங்க கொஞ்ச காலம் கூட காத்திருக்காம திமுக அதிமுக திராவிட கட்சியில போகும்போது உங்களோட நம்பிக்கைத்தன்மை தான் இழப்பு ஏற்படும். உங்க மேலதான் மக்களுக்கு சந்தேகம் ஏற்படும் ஒழிய நாம் தமிழர் கட்சி மேல சந்தேகம் ஏற்படாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால வெளியேறுகிற நண்பர்கள் தங்களை கொஞ்ச நாளா நிலைத்து நிற்பவர்களாக மாற்றணுமே ஒழிய திராவிட தேசிய கட்சி இதுக்கு மாற்று அப்படின்னு போனீங்கன்னா உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கை தான் மக்கள்கிட்ட இழப்பு ஏற்படும். நாம் தமிழருக்கு எந்த குறையும் ஏற்படாது அப்படிங்கிறத நான் வெளிப்படையா நண்பர்களுக்கு, நாம் தமிழரை விட்டு வெளியேறி மாற்று இயக்கங்கள், அதாவது திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ்ல போற பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் சமீபத்துல இறந்திருக்காரு. இதையொட்டி அண்ணன் சீமான் நேரடியாக அவருக்கு போய் இறுதி மரியாதை செஞ்சது பெரும் சர்ச்சையாகி இருக்கு. பல கண்டன குரல்கள் கூட பதிவு செஞ்சிருக்காங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? EVKS இளங்கோவன் அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சட்டமன்ற உறுப்பினரா மாறி அங்க சட்டமன்றத்துல போனவர். நான் இவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட பார்வையில நாங்க போன தேர்தலில் நானும் தான் போய் வேலை பார்த்தேன். அந்த ஓட்டு போடும் போதே மக்கள்கிட்ட சொன்னேன், நீங்க காங்கிரஸுக்கு போடுறது ஒண்ணு, மறுபடியும் தேர்தலை சந்திக்க போறது ஒண்ணு அப்படின்னு சொல்லி. அவர் அப்பவே வேட்பாளராகவே நேரடியாக தேர்தலை சந்திக்க முடியாம இருந்த ஒரு நபர் ஒண்ணு. அதை தாண்டி இப்ப இந்த அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இதுக்கு இறுதி அஞ்சலா போய் அஞ்சலி செலுத்துறது உங்களுக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்ல. ஆமா, எனக்கு வருத்தமா தான் இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பெரிய சிக்கல் இல்லை. என்ன காரணம்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவரா, நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா அவர் ஒரு மாண்பு அரசியல் மாண்புக்காக போயிருக்காரு. மற்றபடி நீங்க சீமான மனசுக்குள்ளையும் போய் நீங்க அவரோட தனிப்பட்ட முறையில் பேசுனீங்கன்னா கண்டிப்பா அவர் மனசுக்குள்ள மங்கள ஓசை தான் ஒலிக்கும். வேற வழியான்னா, நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டுல இன்றைக்கு தமிழர்கள் யாரோட மரணத்திலையும் சந்தோஷப்படுற, மகிழ்ச்சி அடைகிற அப்படி கொடூரமான மக்கள் கிடையாது. நாம் தமிழர் அப்படி கிடையாது. ஆனா 2 பேர் மரணம் ஏற்படும் போது மட்டும் அப்படியே ஒரு மனநிலைக்கு நாங்க தயாராகிறோம். ஒருவர் கட்டுமரம் கருணாநிதி அவர்கள், 2வது இந்த கயவன் EVKS இளங்கோவன். 2 பேருக்கு ஏன் அப்படின்னா அதுக்கு வரலாறு தான் பதில் சொல்லுது. அவங்களோட நடத்தை தான் தன்வினை தன்னை சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்க அறுவடை செய்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் எங்களுடைய 2,70,000 பிள்ளைகள் செத்த போது, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் செத்தும் போது வேடிக்கை பார்த்து எங்களுக்கான அத்தனை அநீதிகளையும் செஞ்சவர். அதனால நாங்க அப்படி விரும்பினோம். அதே போல EVKS இளங்கோவன் ரொம்ப கொடுமையா, ரொம்ப கொடுமையா ஒரு பாலகன் இறந்து போனா அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட யாருன்னு கேட்கிற போது அது இன்னாரோட புள்ள அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை தமிழ் தேசிய தலைவரின் பேரை சொல்லியிருந்தாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அது தமிழனாக தமிழ் தேசிய தலைவருக்கு மகனாக பிறந்ததுனாலேயே, இவர் ஒரு கட்சியை சார்ந்திருப்பதனாலேயே அந்த பிள்ளை படுகொலையை மகிழ்ச்சி அடைகிறான்னு சொல்ற ஒரு மனுஷனை, மனுஷத்தன்மை இல்லாத அரக்கனை அவர் இறப்ப நாங்கள் கொண்டாடதான் செய்யறோம். அதே கருணாநிதி வழியில எங்கள் ஊர்ல மங்கள ஓசை கேக்குது, பக்கத்து தெருல சாவு மேல அரைஞ்சாலும் கூட பக்கத்து தெருல மங்கள இசை கேட்கும். நேற்று வேற கார்த்திகை தீபம் எப்படி கேட்டிருக்குன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழர்கள் வீட்டுல அத்தனை பேர் வீட்லயும் மங்கள ஒளி ஏற்ற கொண்டாடி இருப்போம். ஆமா, கொண்டாடத்தான் செஞ்சிருப்போம். எங்க பிள்ளையோட மரணத்தை அவர் மிக மகிழ்ச்சியா கொண்டாட ஒருத்தரோட மரணம் எங்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கும். அதனால இன்னும் கூட ஒரு வார்த்தை கூட செத்தும் கெடுத்தான் ஜீதகாரி அப்படிம்பாங்க. செத்தவனெல்லாம் திட்டக்கூடாது அப்படின்னா செத்தவனே திட்டுற அளவுக்கு இருக்குன்னா அவன் எவ்வளவு கேடு கட்டவனா இருப்பான் அப்படிங்கிறதா இதோட பார்வை. அதுல அண்ணன் சீமான் போய் மரியாதை செலுத்துறது, அவர் அரசியல் மாண்பு, ஒரு அரசியல் கட்சி தலைவர். இப்ப நான் ஒரு பொறுப்பாளராக இருக்கேன், என்னோட முழு சுதந்திரத்துல கூட நான் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியும். ஆனா ஒரு அரசியல் கட்சியோட தலைமையா ஒரு சில விஷயங்களை பேச முடியாத சூழல் இருக்கும். அதன் அடிப்படையில் அண்ணன் இவங்க மட்டும் இல்ல, காங்கிரஸ் மட்டும் இல்ல, பிஜேபி எங்கள் இந்த இந்தியாவுக்கே மனித குலத்துக்கு எதிரான கட்சி நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா பிஜேபியோட ஒரு நல்லது கட்டத்தில் கூட அண்ணன் போய் நிக்கதான் செய்றாரு. அதாவது பிஜேபி கட்சின்னு இல்லாம அந்த கட்சியில கூட பொறுப்பாளர் கூட வீட்டுல நல்லது கெட்டது அதுல போய் நிக்கதான் செய்றாங்க. அது அரசியல் மாண்பு. நாங்க பிஜேபி கட்சியை தான் விமர்சிக்கிறோம் ஒழிய அந்த நபர்களே இல்ல. அது போல இந்த நபர்
அரசியல் அப்பாற்பட்டு அவர் அரசியல பேசின விஷயங்க, அரசியல் அப்பாற்பட்டு பேசுறவங்கள நாங்க கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். ஆனா அரசியல் ரீதியா அவர் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எங்க அண்ணன் ஒரு கட்சியோட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட மாநில தலைவர். அதன் அடிப்படையில ஒரு அஞ்சலி செலுத்துறாங்க. அது அண்ணனோட தனிப்பட்ட மாண்பு, அரசியல் மாண்பு. எல்லாத்தையும் அந்த மாண்பு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு சில பிள்ளைகள் இன்னும் பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா, இதுல கோச்சுக்கிறதுக்கு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க என் கண்டன குரல்ல தெரிவிக்க ஆமையா செத்தாங்க போடியா வேட்டா போடுறா வெட்டியா அப்படின்னு பிள்ளைய போட்டாங்களா, அந்த காணொலி எடுத்து நான் பரப்பணும்னு நினைக்கிறேன். அதை பரப்பிட்டு போறேன். ஒரு சில பேருக்கு எங்க அண்ணன் மஞ்சள் செலுத்துறது சரி, அண்ணன் பரவாயில்லையா, மத்தவ மாதிரி இல்லாம கோபம் இல்லாம போய் அஞ்சலி செலுத்திட்டார் அப்படின்னு சொன்னா அந்த காணொலியை பரப்பிட்டு போட்டோம். இதுல என்ன இது என்ன சொல்றது, ஒரு முரண்பாடு அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மறுபடியும் வருவதற்கான சூழல் உருவாகி இருக்கு. இந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல பங்கு பெறுமா? பங்கு பெற்றால் எந்த மாதிரியான வெற்றிக்கான திட்டங்களை வச்சிருக்கீங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா தேர்தலையும் சந்திப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இது ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் ஆகட்டும், இடைத்தேர்தல் ஆகட்டும், பாராளுமன்ற இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆகட்டும், பொது தேர்தல் எல்லாமே நாங்க பங்கு பெற்று வரோம். அதனால எதை பார்த்தும் பின்வாங்குற பழக்கம் நாம் தமிழர் கட்சியில. ஆனால் இந்த இடைத்தேர்தல் வருகிற போது நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் சொன்னது போல ஒரு மாற்று கருத்து இருக்குது. இடைத்தேர்தல் ஏன் வைக்க வேண்டிய அவசியம் வருது? எவ்வளவு கோடி பணத்தை செலவழிக்க வேண்டியது தெரியுமா? எவ்வளவு பேரோட பாதுகாப்பை கொடுக்க வேண்டியிருக்கு, ராணுவத்தை வரவழைக்க வேண்டியிருக்கு, மக்களோட வரி பணத்தை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து போட்டு இங்க இடைத்தேர்தல் மாதிரி நடக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, உண்மையிலே தேர்தல் மாதிரி நடக்குதா? அப்படியெல்லாம் நடக்கல. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இடைத்தேர்தல் நடத்த வேண்டாம். இப்ப ஒருத்தர் மரணம் அடைஞ்சிட்டாரு, வேற வழி இல்லாம அவங்க இறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு? அவரை இப்ப இன்னும் பாருங்களேன், ஏற்கனவே அவங்க பையன் இறந்து போயிட்டாங்க. அவங்க பையன் இருந்ததுக்கு, அது ஈவேராவுடைய இளங்கோனோட பையன் இருந்ததுக்கு தான் மறுபடியும் ஒரு தேர்தல். அப்பவே நாங்க சொன்ன தேர்தல் தேவையில்லை. அதுக்கு அடுத்து 2ஆம் இடத்துல இருந்தவரை நீங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கலாம், அவரே நீங்க எம்எல்ஏ ஆக்கிடலாம், 2 வருஷம் இருந்துட்டு போறாரு அப்படின்னும். இப்ப தேர்தலை வச்சு அதுக்கு அவ்வளவு கோடி பணங்களை செலவழிச்சு மறுபடியும் இளங்கோனை தேர்ந்தெடுத்தீங்க. இப்ப அவரே இறந்து போயிட்டாரு. இப்ப இன்னும் 1.5 ஆண்டு தான் இருக்குது, சரியா 1.5 ஆண்டு இருக்குது. இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு, 5 மாசம் கழிச்சு, 1 வருஷம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறது ஒருத்தருக்கு நீங்க எவ்வளவு கோடியில பணம் செலவழிக்கும்? தேர்தல் ஆணையம் செலவழிக்கிற பணத்தை மட்டும் பேசுவோம், கட்சிகள் செலவழிக்கலாம் 2வது, அதெல்லாம் கணக்கு இல்லாம போயிடும். அப்படி ஒரு தேர்தல் தேவை இல்ல. இப்ப 2ஆம் இடத்துல யாரு வந்திருந்தா, அங்க அதிமுக இருந்து ஒருத்தர் நின்றுந்தாரு, அவர் வந்திருக்காரு, அவர் 1 வருஷம் இருந்துட்டு போறது இல்ல. இருக்க மக்கள் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் என்ன பாட்டதுல ஒன்றும் குறையில. எங்களுக்கு இந்த இடைத்தேர்தல் மேல ஒரு வெறுப்பு இருக்குது. அப்படி தேர்தல் தேவையில்லை, மக்களோட வரி பணத்தை மறுபடியும் தேவையில்லாம செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதனால ஆனால் தேர்தல் நடந்தா கட்டாயம் நாம் தமிழர் கட்சி அதுல பங்கு பெறும். இப்ப நீங்க 2வது இடத்து வந்தவங்களுக்கு அந்த பதவியை மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனா நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 67,000 வாக்குகளுக்கு மேல வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில 2வதா வெற்றி பெற்ற நபருக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஜனநாயக மாண்பை குலைக்கிற மாதிரி இல்லையா? இல்ல, நீங்க அதான் இங்க கவனிக்கணும். 65,000 வாக்கு வித்தியாசம், 65,000 சில்லற வாக்குகள் வித்தியாசம். அதாவது இளங்கோன் அவர்களுக்கும் அவருக்கு பின்னாடி வந்த 2ஆம் இடத்தை வந்தவருக்கும் நடந்தது இடைத்தேர்தல். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் நான் அதை திருப்பி சுட்டி காட்டுறேன்னா, அதுக்கு முன்னாடி அவர் பையன் போட்டிட்டார் 21ல, அது பொது தேர்தல். அந்த தேர்தல அவரோட பையன் அவர் எவ்வளவு வாங்கியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, வாங்கின வாக்கு 67,000 தான். இன்னைக்கு வாக்கு வித்தியாசமே 65,000 சில்லற போயிடுச்சு. அவர் பையன் வாங்கின வாக்கு 60, அவருக்கு 2ஆம் இடத்துல வந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8,000 9,000 வாக்கு வித்தியாசம் தான் 2ஆம் இடம் பெற்றவர் உட்கார்ந்துருந்தார். நாங்க அப்பவே சொன்னோம் அவரை கொண்டு உட்கார வைங்க அப்படின்னு. எதுக்குன்னா, இடைத்தேர்தல் எவ்வளவு கேவலமா நடக்குங்கிறதுக்கு சான்று இந்த இடைத்தேர்தலோட வாக்கு வித்தியாசம். நீங்க இடைத்தேர்தல ஓட்டுக்கு சரணாயம் மறுபடி நடக்குதா? பொது தேர்தல் நடந்துன்னு வச்சுங்களேன், 234 தொகுதியில் தேர்தல், அவரவர் அவங்க தேர்தலை மட்டும் பார்ப்பாங்க, ஒவ்வொரு தொகுதியை மட்டும் பார்ப்பாங்க. இது ஒரே தொகுதியில் நடக்கும்போது தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் மட்டும் இல்ல, போட்டியிடுற எல்லா கட்சியும், கூட்டணி கட்சி அத்தனை பொறுப்பாளர், ஒன்றிய நகர மாவட்ட அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, இன்னார் எல்லாரும் அங்கதான் வந்து கிடக்காங்க. வாக்காளர் என்னைக்காவது ஓட்டு, நாங்க நீங்க மனசாட்சி படி சொல்லுங்க, நாங்கெல்லாம் ஓட்டு கட்டு தெருவா அலைஞ்சோம், என்னைக்காவது வாக்காளரை பார்க்க முடிஞ்சா? எங்கடா ஓட்டுக்கு ஆக்குற ஆலய காணுமே, எங்க ஓட்டு போடுற ஆலய காணும் தேடுறோம். என்னன்னு பார்த்தா கொட்டையா போட்டு உள்ள பூட்டி வச்சுக்கிறாங்க, கல்யாண மண்டபத்துல அடிச்சு வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள அடிச்சு. ஓட்டுக்காக யாருடையும் போகாம இருக்கிறதுக்கு ஒரு காசு, எங்களுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்றதுக்கு ஒரு காசு, அப்புறம் ஓட்டுக்கு இவ்வளவு காசு, தினம் கூட வந்து உட்கார்றதுக்கு இவ்வளவு காசுன்னு பணம் எல்லை இல்லாத பணம் இவ்வளவுதான் இல்லாம. இதை யாரு மறுத்து பேசினாலும் சரி, மனசாட்சி இருந்தா யாரும் மறுக்க மாட்டாங்க. உண்மைதான், இவ்வளவுதான் காசு அப்படின்னு இல்லை இல்லாத அளவுக்கு காசு செலவழிச்சுதான் இடைத்தேர்தலை சந்திக்கிறாங்க. அதனாலதான் ஒரு பொது தேர்தல வாங்கின வாக்கு இது 67,000 ஓட்டு அவர் மகன் வாங்கியிருக்காரு. அவர் அப்பா போட்டிட்டு 65,000 வாக்கு வித்தியாசம். நீங்க நினைச்சு பாருங்க, அவ்வளவு நல்ல ஒரு நல்ல ஆட்சியை ஒரே 1.5 வருஷத்துல சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டாரா? இது முதலமைச்சர் தொகுதியும் கிடையாது, ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி தான். அவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம் வர்ற அளவுக்கு மக்கள் வாக்களிக்கணும்னா அவ்வளவு பெரிய நல்லாட்சி அவர் 2 வருஷத்துல அவர் கொடுத்துட்டாரா? அந்த தொகுதிக்கு ஒண்ணு கொடுத்துட்டாரா? நினைச்சு பாருங்க. நீங்க இந்த ஒண்ணுல இப்ப தேர்தல் நடக்க போது இந்த வாக்கு வித்தியாசம் எவ்வளவு வருதுன்னு பாருங்களேன், பார்ப்போம். இடைத்தேர்தலை வச்சு கவனிக்க வேண்டாம், நீங்க பொது தேர்தலுக்கு போங்க. 21ல
அவருக்கு கிட்டத்தட்ட 67,000 வாங்கியிருந்தாரு. அவருக்கு அடுத்து போட்டிவிட்டாரு 58 சில்லறை வாங்க, ஒரு 9,000 8,000 வாக்கு தான் வித்தியாசம். ஒரு ஆண்டு காலம் அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன குறைஞ்சு வர போகுது? இது இவ்வளவு கோடி பணம் செலவழிச்சு மக்களை கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி எல்லா கட்சிக்காரனும் கொண்டு வந்து கூட்டி அடிச்சு கும்மி அடிச்சு தேர்தல் திருவிழா அப்படின்னு பத்திரிகையில ஜனநாயக தேர்தல் திருவிழான்னு போடுற அளவுக்கு கொடுமைப்படுத்துறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு ஒரு வருஷம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கிறது ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு. விகடன் வார இதழ் நடத்திய அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் முன்னாள் விசிகா பொறுப்பாளராக இருந்த ஆதவ் அர்ஜுன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து பேசியிருந்தாரு. தமிழகத்துல பிறப்பால் தான் ஒருவர் முதல்வர் ஆகிறாரு, அப்படி பிறப்பால் முதல்வர் ஆகக்கூடாது, இங்க தொடர்ச்சியாக மன்னர் ஆட்சி தான் நடந்து வருது அப்படின்னு மாதிரியான வார்த்தைகள்லாம் வச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து மக்கள் தேர்ந்தெடுத்து தானே எல்லாருமே முதல்வர் எம்எல்ஏ எல்லாம் ஆகுறாங்க, இது கூட தெரியாது அந்த ஆளுக்கு அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தாரு. இந்த காணொலி பாத்தீங்களா? பார்த்தேன். அதாவது அவரு அந்த புத்தக வெளியீட்டு நடக்கிற போது அவர் முன்னாள் விசிகா கிடையாது, அவர் அண்ணா விசிகால தான் இருக்காரு. அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறம் அவரை விசிகால இருந்து நீக்கி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க என்னன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை நீங்க சொன்னதை திருப்பி சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. பிறப்பால் இங்க ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல மன்னராட்சி, இந்த ரெண்டுலயுமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா யாரு, அவர் என்ன வேலை பார்த்துட்டு வந்தாரு அரசியல்ல, என்னவா அரசியல் அவர் பங்களிப்பை கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நான் பெரியார படிச்சேன், அம்பேத்கர் படிச்சேன், திமுகவுக்கு ஐடி விங் வேலை பார்த்தேன், பிரசாந்த் கிஷோரை கூட்டு திமுக ஜெயிக்கிறதுக்கு வேலை பார்த்ததே நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாரு. அப்ப திமுகவோட கொள்கை என்ன என்பது அவருக்கு தெளிவா தெரிஞ்சுதான் இருக்கணும். அங்க யாரெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியும், எப்படி வரும் அப்படிங்கிறதா தெரியும். அப்படி தெரிஞ்சு 2021 அங்க வேலை பார்த்துட்டு 2023 விசிகால சேர்ற நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக வேண்டியது. ஏன்னா அவர் சொன்ன ஒரு வார்த்தை எல்லாரும் என்ன நினைச்சுக்கணும், பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு உதயநிதியை சுட்டி காட்டிட்டாரு. அவர் கருணாநிதி வீட்டில் பிறந்ததுனாலேயே அவர் முதலமைச்சர் ஆகிறாருன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்லல. கருணாநிதி வீட்டில் பிறப்பால் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இங்க ஒரு சிக்கல் வருது. பிறப்பால்னா இங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்க நாம் தமிழர் இருக்குது. நாங்க சொல்ல தமிழர் ஒருவர்தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொல்றோம். சோ அதற்கு எதிர்வினை ஆற்றுவது போல அவர் அது பேசுகிறாரா அப்படிங்கிற ஆதவ் அர்ஜுனாதான் முதல்ல தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. சரி, அது திமுக விமர்சிப்பதான மேடை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது கருணாநிதி வீட்டுல பிறந்ததுனாலேயே உதயநிதி முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு நேரடியா குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. என்ன காரணம் அப்படின்னா அவர் அடுத்த கேள்வி வைக்கிறாரு, மன்னராட்சி இங்க நடக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்படிதான் நடக்குது. இங்க ஜனநாயகப்படி தேர்தல் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து முதலமைச்சர், அவர் குடும்பத்தில இருந்து துணை முதலமைச்சர், அப்புறம் அவர் முதலமைச்சர், அவர் குடும்பத்தில இருந்து துணை முதலமைச்சர், இப்படி வர்றது என்பது மன்னராட்சி போலதான் நடக்குது. மன்னராட்சி போலதான் இங்க நடக்குது. தேர்தல் ஜனநாயகம் அப்படின்னு காட்டிக்கிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு காட்சியை நடத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுறாரு. இதற்கு பதிலளிச்ச உதயநிதி ரொம்ப சாதாரணமா எங்களை ஓட்டு போட்டு தானே தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு. ஓட்டு போட்டு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுப்பாங்க, ஓட்டு போட்டு யாரும் முதலமைச்சர் எல்லாம் தேர்ந்தெடுக்கல. முதலமைச்சருக்கு தனி ஓட்டு இருக்குதா, துணை முதலமைச்சருக்கு தனி ஓட்டு இருக்குதா? உதயநிதி நீங்க கேட்டு பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். உதயநிதி அவர்களை நானே கேள்வி கேட்கிறேன், நீங்க எத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, அப்படியா இப்படியாலாம் பேசுறீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல எப்ப உறுப்பினராக சேர்ந்தீங்க? எத்தனை ஆண்டு காலம் பணியாற்றினீங்க? திரைப்படம் நடிக்க போகும்போது திமுக என்ன பண்ணிருந்தீங்க? ஏன் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னைக்கு உங்க பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் உங்களுக்கு முன்னாடி வந்தவங்க தெரியுமா? உங்க தாத்தா கருணாநிதி காலத்துல இருந்து அமைச்சரா இருக்காங்க தெரியுமா? உங்க அப்பா ஸ்டாலின் அமைச்சரா இருக்காங்க தெரியுமா? நீங்க என்னவா, நீங்க எம்எல்ஏ, நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ உடனே அமைச்சர், உடனே துணை முதலமைச்சர், இது எப்படி சாத்தியம்? திமுக வரலாற்றிலேயே ஒரே ஒரு முறை எம்எல்ஏ ஆகி அதே தேர்தல் அமைச்சராகி அதே அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காலத்துக்குள்ளே 5 ஆண்டு காலத்துல அமைச்சராகி அந்த 5 ஆண்டு காலத்துல துணை முதலமைச்சரான யாராவது ஒருத்தர்? அவங்க அப்பா ஸ்டாலின் அப்படி ஆயிட்டாரா? அவங்க தாத்தா கருணாநிதி அப்படி ஆனாரா? அப்ப அதை விட அதிகமான பங்கு அவர் கிடைக்கணும். என்ன அர்த்தம்? கருணாநிதிங்கிற வீட்டுல பிறந்ததுனால மட்டும்தான். நீங்க சொல்லிக்கலாம் எல்லாரும் ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏ ஆகினாங்க. துணை முதலமைச்சர் யார் தேர்ந்தெடுத்தா? அங்க துரைமுருகன் அவர்கள் இருக்காரு, அவை முன்னவரா, அவருக்கு இல்லாத தகுதியா? KN நேரு இருக்காரு, அவருக்கு இல்லாத தகுதியா? இங்க இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல பெரியசாமி இருக்காரு, அவருக்கு இல்லாத தகுதியா? ஏவா வேல் இருக்காரு, அவருக்கு இல்லாத தகுதியா? பொன்முடி இருக்காரு, அவருக்கு இல்லாத தகுதியா? எத்தனை பேர் மூத்தவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகிறது என்னங்க? அவங்க அப்பா ஸ்டாலின் இருக்காருங்க, அவருக்கு மூத்தவங்க எல்லாம் அந்த கட்சியில இப்ப நான் சொன்ன ஆட்கள்லாம் அவங்களுக்கு இல்லாத தகுதி இவருக்கு எப்படி இருந்துச்சு? அப்ப இது திட்டமிட்டு கருணாநிதி குடும்பத்துல பிறந்ததுனாலேயே அவங்க குடும்பம் மட்டும்தான் இங்க முதலமைச்சர் பட்டியல வர முடியும் அப்படிங்கிற இது மன்னராட்சி தானே. பேருக்கு நான் எம்எல்ஏ ஆச்சு, எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது மன்னராட்சி. இதைத்தான் அவர் சொல்லி காட்டுறாரு. அவர் வேணா சும்மா உதயநிதி வேணா பதில் சொல்ல முடியாம வேணா அந்த பதில் சொல்லிருக்கலாம். நேர்மையா பதில் சொன்னா உதயநிதிக்கு இதனால் பதில் சொல்ல முடியாது. அதான் சொல்றேன், 5 ஆண்டு கால வரலாற்றுல
ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி வேற ஒரு குடும்பத்துல காட்ட சொல்லுங்க திமுக யாரா ஒருத்தர் அதிமுக இப்ப சொல்றாங்கல்ல நெட்டிக்கிற நடத்திக்கிட்டு இருந்தவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, மம்பட்டி வெட்டி பிடிச்சிட்டு இருந்த எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டு சொல்றாங்கல்ல, அப்படி ஒரு ஒருத்தர் சொல்ல முடியுமா திமுக? ஏன் இவர் மட்டும் இல்லையா, அவர் தான் அமைச்சரானார், அவர் தான் துணை முதலமைச்சரானார், அவர் தான் சபாநாயகரானார், உடனே மாற்ற அப்படி சொல்ல முடியுமா? உதயநிதி என்கிற பேருக்காக மட்டும்தான் இவ்வளவு நடந்தது. இன்னும் கூட ஆச்சரியம் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. ஒருவேளை ஸ்டாலின் விலகிட்டு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் கூட ஆகலாம். அப்பவும் இதே பதில சொல்லுவாங்க, எங்க அப்பா உடம்பு சொல்ல விலகினாரு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் மன்னராட்சி இல்லைன்னு யாராவது சொல்லணும், பைத்தியக்காரன் தான் அப்படி சொல்லணும். நடப்பது மன்னராட்சி தான், மக்களாட்சி போர்வையில மன்னராட்சி நடக்குது, அவ்வளவுதான். இது ஆதவர்ஜனா சொன்னது சரியான கருத்து தான். அதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவை பொறுப்புல இருந்து ஒரு 6 மாத காலம் சஸ்பெண்ட் செஞ்சு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா தாமாகவே முன் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கடிதம் கொடுத்திருந்தாரு. இந்த நடவடிக்கை விசிகாவுக்கு உள்ளே ஒரு பெரிய எதிர்மறை உணர்வை ஏற்படுத்தி இருந்தது. பொதுத்தளத்திலையும் விசிகா மேல ஒரு விமர்சனத்தை முன் வச்சது. அதாவது திமுகவினுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அவங்க இதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது நீங்க இந்த கேள்வி இந்த இடைநீக்கமே ஆதவர்ஜனா மேல அண்ணன் திருமாவளவன் இடைநீக்கம் எடுத்தார் பாத்தீங்களா, அதுவே எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நடத்திய ஆதவர்ஜனா ஏற்பாட்டின் பேர்ல நடந்த அந்த மேடையில, புத்தக வெளியீட்டு மேடையில நடிகர் விஜய் கலந்திருந்தார். விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், திமுகவோட அழுத்தம் எவ்வளவு இருந்திருந்தா அண்ணன் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்காம போயிருப்பாரு. அவர் கலந்துக்காம போயிருந்தாலும் கூட அவர் மனசு முழுக்க இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இங்கதான் சிக்கல இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகக்கூடிய விஜய் அவர்கள் இன்றைக்கு ஆளும் கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை பொறுத்து பார்த்து திமுகவோட அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சிட்டாரு. திமுகவோட கைப்பாவையா தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பொது வெளியில தெரிவிச்சிட்டாரு. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துல எங்க அண்ணன் திருமாவளவன் மாட்டிக்கிட்டாரு. அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு ஏன் அவருக்கு ஒரு பதட்டம் வருது, இது ஏன் இந்த கேள்வி வந்துச்சு, எப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு ஆதவர்ஜனா தான் காரணம், இவன் தேவையில்லாம அங்க ஒரு மேடையை போட்டு புத்தக வெளியிட்டு வச்சு விஜயை கூப்பிட்டு விஜயை பேச வைக்கலாம், நமக்கு இந்த வேலை வந்திருக்குமா, எதுக்கு போய் நம்ம முதலமைச்சரை பகிச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரு சிக்கலை முதலமைச்சரை சாந்தப்படுத்துவதற்காகவும், எப்படி பாருங்க, திமுக கொடுத்த அழுத்தம் அப்படின்னு ஆதவர்ஜனா ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. யாருன்னா வெளிப்படையா சொல்லிட்டாரு, அமைச்சர் ஏவா வேலைதான் யார்கிட்ட பேசுறா, தொல் திருமாவளவன் பேசி இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறத முதலமைச்சர் விரும்பல அப்படின்னு சொன்னவரு. அப்போ ஒரு நிகழ்ச்சியில நீங்க நல்லா பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் என்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் இருக்கு, ஆட்சியில பங்கல் இல்ல. கூட்டணியில் இருக்க கட்சி எந்த நிகழ்ச்சிக்கு போன எந்த நிகழ்ச்சிக்கு போக கூடாதுன்னு யாரு முடிவு பண்றா, திமுக தான் முடிவு பண்ணுது அப்படின்னு அப்பட்டமா சொன்ன பிறகு அதை மறுக்குது, வேற வழியே இல்ல, ஐயா நான் உங்களுக்கு கீழ் பண்ணி தான் இருக்கேயா, நீங்க ஒன்னும் நினைச்சுக்காதீங்கயா அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் ஸ்டாலின் அவர்கிட்ட உத்தரவாதம் கொடுப்பதற்காகவே அந்த அழுத்தம் எல்லாம் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதற்கு காரணமான ஆதவர்ஜனாவை 6 மாத காலம் இடைநீக்கம் பண்ணிருக்காங்க. அதான் ஆதவர்ஜனா எப்படி எதிர்கொள்றாரு, அது தனி அமைப்பு காண்றது அவரோட சுய விருப்பம், அதை நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தின் மூலமா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இருப்பவர்கள் அவங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுதுன்னா, அவங்க 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கொடுத்துட்டு அங்க வாய் மூடிதான் இருக்கணுமே ஒழிய எந்த நல்லதை பற்றியும் பேச முடியாது. நான் இதை கூட இன்னொன்னு சொல்லணும் கூட, அண்ணன் வேல்முருகன் இருக்காரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூட, அவர் கூட இப்ப திமுக எதிராக கொஞ்சம் பேச ஆரம்பிச்சார். என்ன காரணம் சொல்லணும்னா, கூட்டணி இருப்பதனாலேயே அவர்களோட சுதந்திரம் பறி போகிறது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிய வருது. இதற்கு முன்னாடி ஒரு சாட்சி பாத்தீங்கன்னா, மது ஒழிப்பு மாநாட ஏற்பாடு பண்ணியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள். அதுவும் ஸ்டாலின் அவர்களை பார்த்த உடனே அது சுருங்கி பெண்கள் போதை மது ஒழிப்பு மாநாடாக மாறி அது பெண்கள் மாநாடா மாறுற அளவுக்கு ரொம்ப கேவலமா தரையிறங்கி போயிருச்சு. ஏன்னா ஆட்சி நடத்துகிற சாராய கடையை வைத்திருக்கிற ஆட்சியை எதிர்த்து நீங்க குரல் கொடுக்க வேண்டிய மாநாட்டுல அவரை போய் நீங்களும் கலந்துக்க அப்படின்னு கூட்டம் எப்படி இருக்கும் நிலைமை. அவ்வளவுதான் அவங்களோட, அதாவது மக்கள்கிட்ட ஒரு வேஷம் போட வேண்டியிருக்கு, நாங்க நேர்மையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இங்கிட்டு திரும்பி பார்த்தா முதலாளி இருக்காரு, யாரு, கூட்டணி கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய திமுக அரசின் தலைவர். இங்கிட்டு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு இவர்கிட்ட பதில் சொல்ல வேண்டியிருக்கு, இவர்கிட்ட பேசுறதுக்கு மக்கள்கிட்ட பதில் சொல்ல. இதுக்கு எல்லாம் யாரு காரணம் நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி சமூக ஊடகங்களோட தான் காரணம். இப்படி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வெளியே அனுப்ப இப்படி கட்சிக்காரங்கெல்லாம் நீங்க சிக்கலை மாட்டி விடுறீங்க அப்படின்னு எங்க அண்ணன் திருமாவளவன் இப்ப மனசுல நினைப்பாரு. இப்படி எல்லா வீடியோ வெளியே வந்தா நான் என்னையா பதில் சொல்ல, அவர் வாட்டுக்கு ஒரு காலத்துல பேசின வீடியோலாம் ரொம்ப தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சான்னு போட்டு விடுறாங்க. என்னன்னு பேசுனா, திராவிட தேசியம் என்பது ஒன்றே கிடையாது, திராவிடம் என்பது மாயை, அப்படி ஒரு சொல்லே இல்ல, அப்படி ஒண்ணுமே இல்லைங்காரு. இப்போ உடனே பேசுறாரு, தமிழர் தேசியம்னா ஒண்ணு இல்ல, தமிழர் தேசியம் தான் திராவிட தேசியம், திராவிடத்துக்குள்ளதான் தமிழர் இருக்கு. கீழே போடுறாங்க, உருட்டு உருட்டு வாயி உருட்டு, நல்லா உருட்டு அப்படின்னு கீழே எழுதி வேற கமெண்ட்ல போடுற. இதெல்லாம் பார்த்தா அவருக்கு என்ன தோணும்? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சுதந்திரமா அரசியல் பண்ண விடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஆதவர்ஜனா காரணம் கிடையாது.
அங்க வந்திருந்து வீடியோ எடுத்தீங்க பாருங்க, நீங்க தான் காரணம். நான் நினைக்கிறேன் எங்க அண்ணன் மனசாட்சி, திருமான மனசாட்சி இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் உண்மையிலே சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இங்க இருக்க எல்லா தொலைக்காட்சி வலைதளக்காரங்களை. 6 மாத காலம் என் கட்சி கொடுத்துக்கு வராதிங்க அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். வேற வழி இல்லாம ஆதவர்ஜுனா ஜஸ்மெண்ட் பண்ணிட்டு இடைநீக்கம் பண்ணிருக்காரு. அவ்வளவு. வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்ற ஒரு கான்பரன்ஸ்ல தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் ஆபாசமாக பேசக்கூடியவர்கள், ஆபாசவாதிகள் அப்படின்ற மாதிரி வந்து கருத்தை ஆழமா பதிவு செஞ்சிருந்தாரு. அதை வந்து ஒரு பொதுவெளியில நிறுவவும் முயற்சி செஞ்சிருந்தாரு. இப்ப அதுக்கு அப்படியே நேர்மாறாக தமிழ்நாட்டினுடைய திமுக மேடைகள்ல ரொம்ப பப்ளிக்கா வந்து நாம் தமிழர் கட்சியை பத்தி மிகவும் கொச்சையாக, சீமானண்ணனை பத்தி மிகவும் ஆபாசமாக திமுக காரர்கள் பொது மேடையிலே பேசுறாங்க. யூடியூப் சேனல்ல வந்து பல திமுக ஆதரவாளர்கள், திராவிடவாதிகள் வந்துட்டு மிகவும் மோசமான ஒரு வசைபாடல்களா செய்யறாங்க. இந்த மாதிரியான ஆபாச தாக்குதல்களை நாம் தமிழர் கட்சி எப்படி சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறது? இரண்டாவது, இந்த திமுகவை சேர்ந்த ராவணன் மாதிரியான ஆபாச பேச்சாளர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, வருண் ஐபிஎஸ் உண்மையிலே வருண் ஐபிஎஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, வருண் திமுக மாவட்ட செயலாளர் ஆகிட்டா கொஞ்சம் சரியா இருக்கும். ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் மாதிரி நடந்திருந்தாருன்னா அந்த நடந்த மாநாட்டில் அவர் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவரு தன்னை பயன்படுத்தி, தன்னை ஒரு கேடயமா பயன்படுத்தி நாம் தமிழர் எதிராக எப்படி எல்லாம் வேலை செய்ய பாருங்க அப்படின்னு சொல்லி அவரோட முதலாளியான இருக்கக்கூடிய திமுகவோட அமைச்சர்கள் உதயநிதிக்கும் அன்பில் மகேஷையும் தன்னோட பேரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்ச சூழ்ச்சி தான் அந்த மாநாடு. அந்த மாநாட்டுல தன்னன் கிடைச்ச இடத்த அவர் பயன்படுத்தி நாம் தமிழர் வந்து ஒரு பிரிவினாத கட்சி, அது வந்து இந்த சைபர் கிரைம் குற்றத்தில் ஈடுபடுது அப்படிங்கிற மாதிரி பேசினது ஒண்ணு. அங்க பேசின அது வந்து தேசிய அளவில் நடந்த கான்பரன்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க. அது முதல்ல பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச நிகழ்வு. அதுல இருக்கிற காணொலி முதல்ல வெளியே வந்தது எப்படி, அதுவும் குறிப்பா வருண்குமார் ஐபிஎஸ் பேசின காணொலி மட்டும் எப்படி வெளியே வந்தது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. அதுக்கே சந்தேகத்துக்குள்ளாக்கி விசாரணைப்படுத்தணும், அவரை விசாரணைக்குள்ளாக்கணும், அவரை முதல்ல சிறைப்படுத்தணும், கைது செய்யணும். ஏன்னா முதல்ல ஒரு அரசு அதிகாரியா, அதுவும் காவல்துறையில் இருக்கவங்க அரசியல் பேசக்கூடாது. அவங்களோட மாநாட்டுக்குள்ள அதை அரசியல் அவங்களோட வேலைக்காக பேசினாலும் அது வெளியே வந்ததுக்கு அவர் தான் காரணம், பொறுப்பேற்றுக்கணும். இல்ல யார் மூலமா வெளியே வந்ததுங்கிற ஒரு விசாரணை செஞ்சிருக்கணும். இன்னும் அதுக்குள்ளே போல. சரி, இந்த மனசை வச்சுக்கிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் தமிழ்நாட்டிலே இன்னும் காவல்துறை அதிகாரியா அவங்க மனைவி வேலை பார்த்தாங்கன்னா அவர் என்ன மனநிலை வேலை செய்வாரு? நாம் தமிழர் எதிரியா பார்த்துக்கிட்டே அவர் வேலை செய்யற அவரோட வேலை அவர் பொது ஆளா மாற முடியுமா? ஒரு பொது அதிகாரி அவர் வேலை செய்வாரா? நீங்க ஒண்ணு இல்ல, வருண்குமார் இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. அவரெல்லாம் இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி நீ எல்லாம் பேசலாமா, உன்னை பத்தி எல்லாம் பேசினா எனக்கு ஆகும்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி நீங்க படிக்கும் போது ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்கிறீங்க, வரதட்சணை கொடுமை கேட்டதா வழக்கு வேற உங்கள்கிட்ட இருக்குது, அந்த பொண்ணை விட்டுட்டு வேற பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு அந்த பெண் கொடுத்த வழக்கா பதிவு செய்யப்பட்டு உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்து நிக்குது. உங்களை ஏற்கனவே தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தீங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா அந்த நட்பை பிடிச்சு அவங்களுக்கு விசுவாசமா இருந்தா அந்த வழக்குல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி செய்கிற கபடத்தனம் இருக்கு பாருங்க. அந்த இன்னைக்கு வருண்குமார் ஐபிஎஸ் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நிக்கிறேன். நான் கேட்கிறேன், இதே 2 நாம் தமிழரை ஒரு வழக்குல நீங்க கைது பண்ணிட்டு போனீங்களா? இதே எங்க பகுதியில இருந்து எங்க அண்ணன் கண்ணனையும் தம்பி திருப்பதி மதுரையில இருந்தும் எடுத்துட்டு போனாங்க. 2 பேரையும் நீங்க சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துக்கு 24 இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியிலேயே வச்சிருந்தீங்க. எங்க வச்சிருந்தீங்களா சொல்ல முடியுமா? மண்டபத்தில் அடைச்சு வச்சீங்களா? அதை சொல்ல முடியுமா? அவங்களை என்னென்ன ஆபாச வார்த்தையில நீங்க கேள்வி கேட்டீங்களா? அதெல்லாம் நாங்க பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியும் மனசாட்சி. ஆபாசமா பேசுறது யாரு என்னங்கிறது தெரியும். என்னை சிறைப்படுத்திட்டு இன்னைக்கு இரவு என் மனைவி கூட யார் இருப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களை விட கேவலமான ஒரு ஆள் இருக்க முடியுமா? நீங்க ஐபிஎஸ்ஸா? நீங்க ஐபிஎஸ் படிச்சவங்களா? முதல்ல நான் ஆபாசமா பேசுறேன், என் மேல வழக்கு பதிவு பண்ணி நீங்க என்ன பேசு? முதல்ல காவல்துறை என்ன பேசுது? கைதிகள்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? நல்ல காவல்துறை இருக்கவங்க தான் இருக்காங்க. வருண்குமார் நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க அப்படிதான் நடந்துக்கிட்டீங்களா? குற்றம் சுமத்தப்பட்டவங்க 2 பேரு, அவங்களை எத்தனை முறை அடிச்சிருப்பீங்க, அதுவும் பெண் காவலர்களை வச்சு பேச விடுறது. பெண் காவலர் நல்ல ஆம்பளை, அவங்க 2 கண்ணை அவுத்து விட்டு நீங்க வேடிக்கை வந்துருக்க வேண்டியதானே? அது என்ன கண்ணை கட்டி விட்டு பக்கத்துல இருந்துட்டு ரசிக்கிற வேலை என்ன வேண்டிய எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதே நீதிபதி நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நீதிபதி மாதிரியே ஒரு பொம்பளை உட்கார வச்சு, போலீஸ் உட்கார வச்சு கேள்வி கேட்டீங்கள, உங்களை அடிச்சாங்களா? அடிச்சிருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களே, ஏன் சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அடிக்கிறதுக்கா? எதுக்கு இந்த நாடகம் போட்டீங்க? கைது சொல்லிட்டு நேர்மையா உங்களால நடந்துக்க முடியல. அப்ப நாம் தமிழர் மீது இருக்க வெறுப்பா, திமுக மேல இருக்க பாசமா? திமுக எப்படியாவது ரவுடி நம்ம அடியாள் மாதிரி இருந்தா தான் நம்ம மேல இருக்க அந்த வழக்கை உடைச்சு தருவாங்க அப்படிங்கிற அந்த கேவலமான சிந்தனை தானே நாம் தமிழர் எதிர்க்க வேண்டிய அவசியம் வந்து நிக்குது. சரி, வருண்குமாருக்கு இன்னொரு கேள்வியை கேட்கிறமே. இப்ப நீங்க சொன்னது போலவே திமுக ஒன்னும் அவ்வளவு பெரிய யோக்கிய கட்சி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பேசுன திருநெல்வேலியில பேசுறேன், ராவணன் தான் அப்படி பேச நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்திருப்பீங்க. இப்ப இருக்கக்கூடிய சமூகத்தை பிள்ளைகள் நான் சொல்றேன், இந்த தலைமுறை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்திருக்கோம். எங்க அக்கா தமிழிசை அக்காவும் மற்றபடி இருக்கக்கூடிய எல்லாரையும் எப்படி எல்லாம் பேசிடுவா நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே திமுக வரலாறே அப்படித்தான். வெற்றி கொண்டான் தெரியுமா? ஒரு பேச்சாளர் வெற்றி கொண்டா, தீப்பொறி ஆறுமுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க எல்லாம் எப்படி பேசணும்னு தெரியுமா?
எதிர்த்தாப்புல இருந்து கேட்கவே முடியாது. ஒருத்தர் மன ரீதியா அடிச்சு உடைச்சு உழைச்சு அவங்கள குலைச்சு அவங்கள அரசியல் விட்டு வெளியே போக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் பேசுறக்கூடிய ஆட்களை அவங்க வச்சிருந்தவங்க தான். திமுக இது வந்து வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். இன்னைக்கு அண்ணன் சீமானை பற்றி அண்ணன் விஜய் பற்றியும் இவ்வளவு கேவலமா ஒரு பொது மேடையில அந்த ராவணன் சொல்லக்கூடிய பேரை பாருங்களேன். இந்த என்ன குரங்கையில பூமாலன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவருக்கு ஒரு பேரு, அந்த பேச்சாளருக்கு பேர் ராவணன். அதுவே உண்மையான பேரா இல்ல சூட்டின பேரான்னு நம்ம அதை பார்க்கணும். இந்த பேரை வச்சுக்கிட்டு அவர் அப்படி ஒரு மொல்ல மாதிரித்தனமான பேச்சு. அதெல்லாம் மேடைக்கு முன்னாடி பெண்கள் இருக்காங்க. ஏதோ இந்த தெருவுல 3ஆம் தரமா சண்டை விடாதீங்க வருங்க. குடிச்சுட்டு ஒருத்த வந்து நீ போய் ஒழுங்கா வேட்டியை கட்டி போடா அப்படின்னு சொன்னா அவன் திருப்பி நம்மளை பார்த்து கச்சாப்பிச்சான்னு கத்துவான் பாருங்க. அந்த மாதிரி 3ஆம் தர நாதாரி மாதிரி ஒரு பேச்சு பொது மேடையில். இவங்க பேச்சாளரா, கழக பேச்சாளரா. இது என்ன தெரியுமா? நாங்களும் இருக்கோம் தலைவா, எங்க மேல 2 கேஸ் கொடுங்க, நாங்களும் பெரிய ஆளாய போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திமுக நாங்களும் இருக்குன்னு காட்டுறதுக்காகவே பேசுற பேச்சு. பொது மேடையில் இப்படி பேசுனதுக்கு உண்மையிலே அரசே காவல்துறையே வந்து வழக்கு போட்டிருக்கணும். வழக்கு போட்டாங்களா? இது வருண்குமார் கேட்பாரா? வருண்குமார் இதை பத்தி பேசுவாரா? இதற்கு வழக்கு தொடுப்பாரா? ஏன் இங்க இருக்கக்கூடிய எஸ்பி நீங்களும் ஒன்னா தானே படிச்சு இருந்திருப்பியா, உங்க கேட்டகரி தானே, போய் சொல்லி வழக்கு போட சொல்லுங்க பார்ப்போம். அதே திருநெல்வேலி மாநகரத்துக்குள்ள கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு சட்ட அமல்ல இருக்குது. அந்த கூட்டம் போறதுக்கு அனுமதி வாங்கினதே தப்பு. அனுமதி இல்லாம கூட்டம் நடத்தினா அதை விட அது பெரிய தப்பு. இப்படி ஒரு கேவலமா ஒரு தலைவரை பத்தி நாம் தமிழர் போய் நிற்கும் போது நீங்க அடுத்த ஆளை பத்தி பேசக்கூடாது, யாரை பத்தி பேர் சொல்லி பேசக்கூடாது பேசுறாங்கல்ல எல்லா காவல்துறையும். ஏன் ராவணன் கேட்கல? அப்ப என்ன அர்த்தம்? திட்டமிட்டு நாம் தமிழர் சண்டைக்கு இருக்கிறாங்க. இப்படி பேசுனா எங்க பிள்ளை உணர்ச்சி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த என் பிள்ளை போய் என் தம்பி மாரிசங்கர், எங்க அண்ணன் சத்யபிரபார எல்லாரும் போய் சேர்ந்து போய் வழக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வழக்குல இன்னைக்கு வரைக்கும் வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணல. அனுமதி இல்லாம நடந்த கூட்டம், அதாவது சட்டத்தை மீறி நடந்த கூட்டம். நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் கேட்டிருந்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவன் சொன்ன காரணம் இல்ல, இந்த சட்ட அமல்ல இருக்கு, நகரத்துக்குள்ள நடத்தக்கூடாது கூட்டம். நாங்க அப்புறம் எப்படி அந்த மீறி அவன் நடத்தினா? அப்ப அனுமதி இல்லாம நடந்த கூட்டத்துக்கு நீங்க வழக்கு போட்டுக்கணும்ல, நீங்களா வழக்கு போட்டுக்கணும்ல. சரி நாங்க புகார் கொடுத்துருக்கோம், ஏன் வழக்கு போட்டு எடுக்கல, ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல? இதெல்லாம் வருண்குமார் கேட்பாரா? இது என்ன தெரியுங்களா? ஆளுகிற அரசு என்ன வேணாலும் பேசுவோம். நீங்க ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசு. இது இந்த ஊர்ல உங்களுக்கு சொல்லுவாங்க தம்பி, உங்களுக்கு நினைவுக்கு நினைக்கிறேன், குடியாரன்ற மாதிரி ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் குண்டக்க மண்டக்க பேசிடுவான். இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு வந்து, தம்பி குடியாரன்ட்ட எதுக்குப்பா பேசிக்கிட்டு இருக்க, அவன் அப்படித்தான்ப்பா பேசுவான், நீ தான் விலகி போன அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி அது ஒரு நாகாரி அப்படிதான் பேசுவான். நம்ம ஒதுக்கி அப்படிலாம் ஒதுங்கி போக முடியாது. நீ பேசிக்கிட்டு போய் வேடிக்கை வந்துட்டே இருப்பா. இன்னைக்கு வழக்கு, இன்னைக்கு ஆட்சி வேணா உங்க ஆட்சி இருக்கலாம், அதனால நீ வழக்கு எடுக்காம இருக்கலாம். நாம் தமிழர் ஆட்சி வருகிற போது இந்த மாதிரி ராவணங்க வரிசையா நிப்பாட்டும். வெற்றி கொண்டான் இல்லையா, திரும்ப தீபுரி ஆர்வம் போயிட்டாரா, அதுக்கிட்டு சிவாஜி கீர்த்தமுத்தியா, அதுக்கப்புறம் இந்த இப்போ ஒரு குஷ்பா பத்தி ஒருத்தவங்க பேசிட்டு போனாரு. அப்படி வரிசையா தூக்கி நிப்பாட்டி திருநெல்வேலி வரைக்கும் வந்து நிப்பா. அப்ப கேட்கட்டும், இந்த ராவண திருநெல்வேலிக்கு வந்துருவியா, திருநெல்வேலிக்கு வந்து பாரு, உடனே திருநெல்வேலி இல்லாம தூக்கிட்டு வந்துருவான். அப்புறம் திருநெல்வேலிக்கு வந்து யாரை பாக்குறாங்க? வரும் காலம் வரும். இன்னைக்கு நாம் தமிழர் ஒரு வழக்கு கொடுத்த உடனே தூக்கி கைது பண்ணி சிறையில் அடைக்க முடியுது. நாங்க கொடுத்த வழக்குல எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ண இருக்க முடியுதுன்னா அந்த காலம் மாறும். ஏன்னா அதிகாரம். அதனால நாங்க மறுபடியும் சொல்றோம், அதிகாரம் வலிமையானது. நாம் தமிழர் பிள்ளைகளுக்கே சொல்றேன், நாமளை தூண்டி விட பார்ப்பாங்க. அவனுக்கு பேசுற மாதிரி நம்மளும் பேசிடணும், இல்ல அவரை போய் எச்சரிக்கணும், அவர் போன் நம்பர் வாங்கி நம்ம திட்ட வச்சிடணும் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி நடக்குது. ஏன்னா இது வருண்குமார் சொன்னது அடிப்படையில் நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள மறுபடியும் தொலைபேசி உரையாடல ஓட்டு கேட்பாங்க, நம்மள நேரடியாக திட்டத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க, நம்ம சமூக குரல் பதிவு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஒரு வார்த்தை விட்டா நம்ம கேவலமா பேசிட்டோம், தப்பா பேசிட்டோம் அப்படின்லாம் முயற்சி பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்க கவனமா இருக்கணும். அதிகாரம் மிக வலிமையானது. அதிகாரத்தை கைப்பற்றுறதுலாம் நம்ம கோவத்தெல்லாம் காட்டி ஆகணும். இவன் நம்மளை சுத்தி ரவுண்டு கட்டுவான், எதுக்கு 8% வாக்கு வாங்கிட்டோம். இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம கொடுத்துட கூடாது அப்படிங்கிறத நாம் தமிழர் உடைக்கிறதுக்கு பல்வேறு சதி பண்ணுவாங்க. அதுல ஒரு சதி அருண்குமார். அதோட நீச்சி தான் இந்த திமுக பேச்சாளரோட பேச்சு. அதனால கவனமா நாம் தமிழர் பிள்ளை இருக்கணும். நான் உங்களுக்கு சொல்றதுன்னா, நாங்க அதுக்கு வழக்கு கொடுத்துருக்கோம். அவன் வழக்கு எடுக்கலாம், சட்டமன்ற நீதிமன்றத்தை அணுகுவோம். நீதிமன்றத்துல போய் அந்த வழக்கை பதிவு செஞ்சு அது வழக்கா மாற்றும். இதுவரை நேரம் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக நிதானமாகவும் தெளிவாகவும் பதிலளித்ததற்கு மிக்க நன்றிங்கண்ணா. எல்லாருக்கும் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிற தாய் தமிழ் வலையிலேயே பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சு. நன்றி, வணக்கம். நன்றிங்க.